7 பெஸ்ட் கேஷுவல் அவுட்ஃபிட் ஐடியா ஃபார் காலேஜ். அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு சீனியராக இருந்தாலும் சரி, இந்த 7 பெஸ்ட் அவுட்ஃபிட்டை உங்கள் காலேஜுக்கு போட்டுட்டு போனீங்கன்னா தரமாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களால் வாங்கிட முடியும் அண்ட் மேட்சும் சூப்பராக பண்ணிட முடியும். ஸோ இந்த 7 அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் வைப்பில் தான் இருக்கும். ஸோ உங்கள் காலேஜில் கேஷுவல் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்து ஜீன் ஷர்ட்டு, செக் ஷர்ட் இதெல்லாம் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஷர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜ் அகாடமி ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு வந்து என்ன அவுட்ஃபிட் போடணும்னு ஐடியா இல்லை, சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை உங்களுக்கு என்ன போடுறதுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரீட் வேர், கேஷுவல், ஸ்மார்ட் கேஷுவல், இது மாதிரி ஃபார்மல்ஸ்னு எக்கச்சக்கமான கண்டென்ட் வரப்போது நீங்கள் உங்கள் காலேஜ்க்கு இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது, இந்த அவுட்ஃபிட்லாம் போட முடியும்னா இதுலேருந்து நீ எடுத்துக்கலாம். இந்த 7 அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனை வச்சு ஒரு 3 அவுட்ஃபிட் இருக்கும், ஒரு ட்ரௌசர் வச்சு 2 அவுட்ஃபிட் இருக்கும், அது மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேஷுவல் வைப்ல இருக்கும். ஸோ அந்த அவுட்ஃபிட் ஃபர்ஸ்ட் டாப்புக்கு என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஷர்ட்டு, சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக்ஸ். அதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுது, நீங்க போட்டிருக்கிறதே தெரியாது, அது மாதிரி சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்ஸ். சம்மருக்கு அண்ட் நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். ஒரு ஃபுல் ஹேண்ட்ல ஒரு பட்டன் அப் ஷர்ட்ல வந்து நான் வந்து போயிருக்கேன். பாட்டம்க்கு பார்த்தீங்கன்னா ரேங்லர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, மோஸ்ட்டாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, யூஎஸ்ல இருந்து ஒரு பிராண்டு. செம குவாலிட்டி, செம தரமாக இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு, இது நான் வாங்கினது செகண்ட் ஹேண்ட் தான், ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாட்டம்க்கு நான் அந்த ப்ளூ கலர் டெனிம் வச்சு நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். லுக் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. அண்ட் கீழே ஷூஸ்க்கு வந்து நான் லோஃபர் போயிருக்கேன். அண்ட் ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா அந்த வைபே வந்து ஒரு கேஷுவல் வைப்பில் செமையாக இருக்குது. அண்ட் ஒரு பேக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்ச், ஒரு சில்வர் வாட்ச், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வாட்ச். அண்ட் கூட எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ், கருப்பு கலரில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பென்சர் பிளாசாவில் 100 rupeesக்கு வாங்குது. ஆல்மோஸ்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டாக இருக்குது. ஒரு மண்டே கேஷுவலாக அப்படியே போட்டுன்னு போனீங்கன்னா தரமாக இருக்கும். செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேஷுவல் வைப்பில் ஒரு தரமான லுக், என்னோட ஃபேவரட் அவுட்ஃபிட்னே சொல்லலாம். ஒரு பிளாக் கலர் போலோ மேக்ஸ்ல இருந்து வாங்கினது, ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன், அமேசான்ல வாங்கியிருந்தேன், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஒரு பர்ஃபெக்டா என்னோட பாடி ஃபிட்ல, மசில் ஃபிட்ல இருக்க மாதிரி இருக்கு. 400 நினைக்கிறேன் அதோட பிரைஸ். அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா சேம் ரேங்லர் பேண்ட்ல இருந்து, அதிகமா இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல அந்த பேண்ட்டை பத்தி. இந்த ஜீனோட ஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலர். அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் ஃபிட் ரொம்ப ட்ரெயின்ல இருக்கு. லீவைஸா இருந்தாலும் சரி, ரேங்லரா இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஓல் வைபே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேஷுவல் வைப்ல இருக்கு. அண்ட் பாட்டம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லோஃபர் போயிருக்கேன். ஸோ லோஃபர்லாம் பெருமேட்ல நீங்க போய் வாங்கிக்கலாம். அண்ட் கூட ஒரு சில்வர் கலர் வாட்ச் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லுக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கு. ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை மீட்டிங் அது மாதிரி இடத்துல உங்கள் காலேஜில் டக்கராக போட்டுட்டு போகலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்மார்ட் வைப்ல போகணும், எனக்கு ஸ்மார்ட் கேஷுவல் வைப்ல போனால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இந்த லுக்கில் போகலாம். அண்ட் பயங்கரமாகவும் இருக்கும். உங்கள் காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக இந்த அவுட்ஃபிட்டை போட்டு கலக்கலாம். தேர்ட் அவுட்ஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூலான சில்லான ஒரு அவுட்ஃபிட்டு, நீங்கள் அப்படியே சில் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டு. டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபன் கலரில் ஒரு மியாவும் கேட் போட்ட பிரிண்ட்டு. அந்த ஃபேப்ரிக்ஸும் சரி, அந்த கம்ஃபர்ட்டும் சரி தாறுமாறாக இருக்குது. அப்படி நீங்கள் போட்டுருக்கே தெரியாத மாதிரி இருக்குது. நான் இதை வந்து மலேசியாவில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா ரேயான் மெட்டீரியலில் வாங்கி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் பேந்தியன் ரோட்டில் போயிட்டு. அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ட்ரௌசர், ரெண்டுத்துக்கும் அப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. அந்த ஷர்ட்டில் ப்ரௌன் வந்ததுனால ரெண்டுமே ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் பாட்டம்க்கு சேம் லோஃபரோட போயிருக்கேன். ஒரு லோஃபர் வச்சுருந்தாலே நீங்கள் தாறுமாறாக ஸ்டைல் பண்ணலாம். அண்ட் இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கூலான வைப்ல வா ப்ரோ வா மச்சான் அப்படின்ட்டு கெத்தா அப்படி கேஷுவலா இந்த வைப் இருக்கு. அண்ட் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா செமையா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஈச் அதர். அண்ட் கிளாஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன், பிளஸ் வந்து ஒரு சில்வர் வாட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல் டுகெதர் கம்பைண்டா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபிட்டா இருக்கு. ஒரு வெனஸ்டே வைப்ல இந்த அவுட்ஃபிட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் அவுட்ஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் வைப்ல தான், ஒரு ஃப்ரைடே கேஷுவல் அது மாதிரி நீங்க சிலாக்ஸா எனக்கு வந்து ஷர்ட் தான் போட பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டை போடலாம். டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி செக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஃபேப்ரிக்ஸே ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ஸ்ல சம்மருக்கு எதமா இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட். அண்ட் ஸ்லீவ் வந்து நான் மடிச்சு விட்டுருக்கேன். அண்ட் பாட்டம்க்கு பாத்தீங்கன்னா சேம் ரேங்லர்ல இருந்து பேண்ட், ரெகுலர் ஃபிட் பேண்ட். குவாலிட்டி தரமான குவாலிட்டி. அண்ட் ஃபிட்டும் பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். அண்ட் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஃபுட்வேருக்கு வந்து சேம் பிளாக் கலர் லோஃபர் ஆட் பண்ணிருக்கேன். கூட வந்து ஒரு சில்வர் வாட்சும் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு சில்வர் வாட்ச் வச்சிருந்தாலே நீங்க பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 4 அவுட்ஃபிட்க்கு அது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் கூட லஞ்சோ இல்ல வந்து வாட்டர் பாட்டில், புக்ஸ்லாம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஷோல்டர் பேக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் பேக் பார்த்தீங்கன்னா மலேசியால இருந்து இங்க எங்கேயும் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு ஷர்ட் போட தான் பிடிக்கும், ஜீன்ஸ் போட தான் பிடிக்கும் அப்படின்னா
இந்த அவுட்ஃபிட்டை பக்காவா நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம். நீங்க வந்து இந்த அவுட்ஃபிட் அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. செக் ஷர்ட் வச்சு ஜீன் வச்சு ஜஸ்ட் உங்க ஐடியாவை எடுத்து இதை பக்காவா நீங்க மேக் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து நீங்க ஸ்னீக்கர்ஸ் போட்டாலும் சரி இல்லை ஃபார்மல் ஷூ போட்டாலும் சரி பக்காவா இருக்கும். அண்ட் காலேஜில் செக் ஷர்ட் வச்சு நீங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடியா எடுத்து பக்காவா ஸ்டைல் பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் அவுட்ஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான அவுட்ஃபிட்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் கூலான ஒரு அவுட்ஃபிட். டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன் கலர்ல ஒரு சூப்பர் கூலான ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறதே தெரியாது. அண்ட் அது லுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெனிம் ஜீன் சேம் ரேங்லர்ல இருந்து அண்ட் சேம் லோஃபருக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். வாட்ச் பார்த்தீங்கன்னா டைமெக்ஸ்ல இருந்து ஒரு சில்வர் கலர் வாட்ச். அண்ட் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட்ல மேட்ச் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒத்து போற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஓவரால் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே தாறுமாறா இருக்கும். அண்ட் ஒரு கேஷுவல் வைப்ல சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலி அந்த ஷர்ட் வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்து போட்டிருக்கிறதே தெரியாது. அண்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு. அண்ட் இந்த அவுட்ஃபிட்டை உங்க காலேஜுக்கு போட்டுட்டு போறீங்கன்னா செம தரமா இருக்கும். ஒரு வீக்கெண்ட் வைப்ல ஒரு செம ஃபீல் குட்டா இருக்கணும் இல்லை வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி அவுட்ஃபிட்டை நீங்க ட்ரை பண்ணலாம். சிக்ஸ்த் அவுட்ஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்து ஒரு செக் ஷர்ட்ல ஒரு ஃபிளானல் டைப்ல ஒரு ஃபேப்ரிக்ஸ் அண்ட் அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணுது. பாட்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ட்ரவுசர் இந்த கொரியன் ஃபிட் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூட்டில இருந்து வாங்கியிருந்தேன். 1800க்கு அது வர்த் கிடையாது. அண்ட் ஒரு சூப்பர் வைபா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடிடாஸ் சம்பா ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்னீக்கர்ஸ்க்கு. அண்ட் அந்த ஓவரால் லுக்கே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும். ப்ளஸ் ஒரு வாட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்கிளாசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஷேட்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓவரால் லுக்குக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க காலேஜுக்கு நீங்க இதை போட்டுட்டு போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து உங்க தோஸ்துல இருந்து எல்லாரும் இந்த ஷர்ட்டை பத்தி கேட்பாங்க. இந்த ஃபிளானல் வச்சு ஒரு கேஷுவல் வைப் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூடவே வந்து ஸ்மார்ட் கேஷுவல் வச்சு அண்ட் சம்பாவை ட்ரை பண்ணி தாறுமாறா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்ஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேஷுவல் வைப்ல செமையா இருக்கு. அண்ட் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலோ மல்டி கலர்ல போலோ பிளாக் டாமினண்டா அந்த மஸ்டர்ட் கலர் அது மாதிரி பேஜ் கலர் சேர்ந்து ஒரு போலோ. அண்ட் பாட்டம்க்கு பார்த்தீங்கன்னா சேம் பிளாக் கலர்ல ஸ்மார்ட் ட்ரவுசர் அண்ட் கீழே லோஃபர் போயிருக்கேன். ஒரு ஸ்மார்ட் கேஷுவல் வைப்ல பயங்கரமா இருக்கு லுக்கே. அண்ட் அந்த மஸ்டர்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சன்கிளாஸஸும் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்வர் கலர்ல வாட்சும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓவரால் அந்த வைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேஷுவல்ல ஒரு கிளாசிக்கா பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா நீங்க காலேஜ்க்கு இந்த அவுட்ஃபிட் போட்டுட்டு போனீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் இல்லை இது மாதிரி அவுட்ஃபிட் நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐட்டனரா இருப்பீங்க. ஒரு உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் போலோ வச்சு உங்க காலேஜில் அவுட்ஃபிட் ஸ்டைல் பண்றப்போ தரமா இருக்கும் அண்ட் பயங்கரமா போட்டுட்டு போகலாம். அண்ட் இதுதான் அந்த 7 அவுட்ஃபிட். உங்களுக்கு காலேஜில் என்ன ஐடியாவே இல்லை எது போடணும்னு ஐடியாவே இல்லைன்னா இதை வச்சு நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அவுட்ஃபிட்க்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஐடியா இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஐடியா வச்சு ப்ளே பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஒரு அவுட்ஃபிட்க்கும் ஒரு வைப் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக காலேஜை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தான் ப்ரியாரிட்டி. ஃபேஷன் ஸ்டைலிங்லாம் வந்து செகண்டரி தான். இந்த அவுட்ஃபிட்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜீனை வச்சு நான் ஆல்மோஸ்ட் 3-4 அவுட்ஃபிட் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்மார்ட் ட்ரவுசர் வச்சு 2 அவுட்ஃபிட் பண்ணியிருப்பேன். ஒரு ஷூ வச்சு ஒரு 5 லுக் 6 லுக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டியை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றதான் பொறுத்து இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. உங்கள் ஸ்டைல் எப்படி உங்கள் ஐடியா எப்படி ப்ளே பண்ணுறதுல இருக்கு. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அது மாதிரி இருந்து உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா உங்கள் வார்ட்ரோப் எப்படி செட் பண்ணணும்னா இந்த 7 கேஷுவல் அவுட்ஃபிட் ஐடியாவை வச்சு செமையாக செட் பண்ணலாம். அண்ட் பேண்ட்லாம் உங்களுக்கு வந்து இது மாதிரி பேண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜீன் நான் காமிச்சல நான் வந்து என்னோட பேஜில் செல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ஒரு 30 பீஸ் இருக்கு. அதில் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு பேஜ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் போயிட்டு டிஎம் பண்ணுங்க. உங்கள் காலேஜில் இது மாதிரி அவுட்ஃபிட்லாம் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுலேருந்து இன்புட்ஸ் எடுத்துங்க. இந்த 7 அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற ஏதாச்சும் காலேஜ் படிக்கிறீங்க ப்ரோ என் காலேஜில் இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு இந்த காலேஜ்க்கு என்னோட காலேஜுக்கு வந்து அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.